வணக்கம். அம்மா அம்மா எந்த நாருகிறே கண்ணின் மணியே தெய்வம் நீயே. ஓ அம்மா அம்மா என்ற நாருகிறே நானும் நீயும் என்றும் போருகிறே இரு கண்ணின் மணியே. ஓ தெய்வம் நீயே. ஓ அம்மா அம்மா என்ற நாருகிறே. அதாவது எங்கள் அம்மா வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு இறந்துட்டாங்க. நான் சாவுக்கு போகலைன்னா அவங்க இறக்கும் போது நான் கூப்பிட்டாங்க, என்னால் போக முடியல. பால் இறங்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லி சீரியஸாக இருக்காங்க. வா நாங்கள் போக முடியும், இறந்த பிறகு தான் போகணும்னு வச்சுங்க. அதனால் பார்த்து கேட்டால் எனக்கு சூப்பராக. கோவிலே ஓரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது. பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வழி தானாது. 10 மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்த பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவமிருந்தாயே வாடுதம்மா பிள்ளையே. வாட்டுவதோ என்னை நீயே. அம்மா அம்மா எந்த நாருகிறே நானும் நீயும் என்றும் போருகிறே. அது அவங்க அம்மாவை அடைச்சி போட்டுருவாங்க. அந்த படத்தில் உள்ள கதை அடைச்சி போட்டு வச்சுட்டு குடும்பப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது. எதர்ச்சியாக உங்கள் அம்மா இங்கே இருக்காங்கன்னு செய்தியில், எங்கள் அம்மா எப்படி இங்கே இல்லை, உங்கள் அம்மா தான் இருக்காங்க, உங்கள் அம்மா அடைச்சிட்டு இருக்காங்க, நீ காப்பாற்று அப்படின்னு சொன்னாலும் அப்போது அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா அந்த அம்மா சுஜாதா ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்களுக்கு மனனை யார் என்னாலும் தெரியாது, அந்த மாதிரி சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் அந்த பாட்டு பாதைகள் மாறி ஓடிய கன்றை தாய் பசுதான் இங்கு ஏற்காதா. கூட்டிலிருந்து குஞ்சு விழுந்தா தாய் குருவி அள்ளி சேர்க்காதா. நல்ல காலம் பிறக்க உன்னை நானும் அறிந்தேன், உந்தன் கண்கள் திறக்க இங்கு பாடல் படித்தேன். போதும் போதும் பிரிந்தது போதும் வாடுதம்மா பிள்ளையே. வாட்டுவதோ என்னை நீயே. ராஜா சார் நான் பாட்டுக்கிறேன், விட்டுரு அவ்வளோதான் பாட்டு.
தேங்க்யூ ஸோ மச்.